தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கோவையை சார்ந்த கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ். இவர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர். கோயம்புத்தூரில் ஒரு சபை நடத்தினார். ஆடல் பாடலுடன் ஆராதனை செய்தார். பொதுமக்களை கவர்ந்தது. அநேக விசுவாசிகள் இவருடைய சபைக்கு வந்தனர். காணிக்கைகள் பெருகியது. அதே நேரத்தில் இவருடைய பின்புறத்தில் இவருடைய ஆட்டமும் ஆரம்பமானது. கேளிக்கைகளில் ஈடுபட்டார். பல்வேறு மத போதகர்களின் கண்டனத்துக்கு உள்ளானார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் 21 இவருடைய வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பார்ட்டியில் 2 பெண்களுக்கு இவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு 14 வயது, மற்றொரு பெண்ணுக்கு 12 வயது. சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். அந்த சிறுமிகள் தற்பொழுது பெற்றோர்களிடம் இந்த தகவலை தற்போதுதான் தெரிவித்தனர். காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போக்சோ வழக்கின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் ஜான் ஜெபராஜ் தலைமறைவானார். காவல்துறையினர் தேடி வந்தனர். அவர் தென்காசியில் இருப்பதாக கூறப்பட்டது. பெங்களூரில் இருப்பதாக கூறப்பட்டது. வெளிநாடு தப்பியோட அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் இவரை பிடிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இவர் மூணாறில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வந்தன. காவல்துறையினர் அதிரடியாக மூணாருக்கு சென்றனர். இவர் பதுங்கியிருக்கும் இடத்தை அறிந்து அவரை அதிரடியாக கைது செய்தனர். தமிழகத்துக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சற்று முன் நீதிமன்றம் அவரை 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்தது. இதன் காரணமாக ஜான் ஜெபராஜ் சிறையில் அடைக்கப்பட்டார். சற்று முன் சில போதகர்கள் காணிக்கைகள் பெருகிவிட்டால் வசதி வாய்ப்புகளுடன் கேளிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒழுக்கமான போதகர்களுடைய சபைக்கு சென்றால் இந்த பிரச்சனை வராது. இனிமேலாவது கிறிஸ்தவர்கள் ஒழுக்கமான போதகர்கள் நடத்தும் சபைக்கு செல்லவும்.